சிவா போலீஸ். ஐயோ எஸ்கேப். ஏய் சிவா நில்லு நில்லுடா. சொல்றத கேளு நில்லு. இப்ப நீ என் கையில மாட்ட அப்புறம் அவ்வளவுதான். நில்லுடா. நிக்க போறே இல்லையா? ஏய் 4 இடத்துல திருடுறவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? திருடன் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான். ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசையும் திருடன. ஏய் உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது என் பின்னாடி சுத்தாதனே. நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறதில்ல. உனக்கு எனக்கு லவ்வா? நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ, நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றவன். எங்க இருந்து ஒத்து வரோம்? லவ் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததுன்னு நினைக்காத. நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே, அன்னைக்கு உன்னை பார்த்து விழுந்தவதானா? தயவு செஞ்சு என்ன விட்டுறேன். கையெடுத்து கும்புறேன் தாயி. உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். முத்தம் தானே கொடுத்து தொலைக்கிறேன். மேல இருந்து எழுதுரு. ஓகே குடு. சீக்கிரம் குடு. நீ பாத்து நின்றா வெக்க வந்துரும். கண்ணு மூடு. ஹை கண்ண மூட சொல்லி லேசா எஸ்கேப் ஆளானா? உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த மைக் நான் சம்மந்தம் இல்லாம மைக் குடுக்குறேன்னு பாக்குறியா? போலீஸ்க்கு தொப்பி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மைக் முக்கியம். இந்தா இப்ப கண்ணு மூடு. ஏதோ சொல்ற. குடு. குடு. டேய் உன் மைக் எங்க விட்டுட்டு போறியடா? அது டம்மி மைக். ஒரிஜினல் மைக் என்கிட்ட தான் இருக்கு. நீயே வச்சுக்கோ. என்னைக்காவது என் கையில மாட்டாமல போப்பற? இன்னும் மாறி அடிக்கிறியா தெரியல. வாயா போலாம். டேய் இருங்கடா, ரிப்பேர் ஆச்சு. கார்லயே போலாம். காரா வேண்டாம் சிவா, நாங்க நடந்தே உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். நீ கார்ல பின்னாடி வாங்க. எனக்குண்ணா ஐயோ. ஏய் இன்னைக்கு என் கையில இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்கிட்ட என்ன இல்லன்னு நீ அவளை பிடிச்சிருக்க. எவ்வளவு பிடிச்சிருக்க? ஏய் போய் சொல்லாத. நடந்த எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துருச்சு. எவ்வளவு ஒருத்தி ஊருக்குள்ள உனக்கும் அவளுக்கும் ஏதேதோ இருக்குன்னு சொல்லிட்டு திரியறாளா? டேய் சொன்னா என்ன தப்பா? இந்த ஏரியால 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் நான் தேவைதான். நீ கிழவிக்கு தேவைப்பட்ட கவலைப்பட மாட்டேன். வயசுக்கு வந்த ஒருத்தி சொல்றாளா நீ அவ லவ்வர்னு. லவ்வரா? அந்த விஷயத்தை கேட்டது என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு தெரியுமா? நீயே பாரு. தச்சி கையெடு. என் பின்னாடி சுத்தி நிற்க உன்னையே நான் லவ் பண்ணல. எவ்வளவு ஒருத்தியை நான் எப்படி லவ் பண்ணுவேன்? இந்த தில்லாலங்கடி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் போலீஸ்காரி தெரியும்ல. ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். ஏய் உன்கிட்ட என்னடா சொன்னா? அப்படியே சொல்லுங்க. ஆமாண்ணா, ராத்திரில வந்துன்னு இருந்தது. யார் என்னன்னு கேட்டதுக்கு உங்க லவர்னு சொல்லுச்சு. துணைக்கு வீடு வரைக்கும் வரட்டுமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிடுச்சுண்ணா. அண்ணா நீ செஞ்சதுலயே நல்ல விஷயம்னு சொன்னா அந்த பொண்ணை செலக்ட் பண்ணதுதானா? இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? இப்ப என்னப்பா சொல்ற? ஏய் உனக்கு அவ்வளவு தெரியல? தெரியும்ண்ணா. ஏய் சொந்த வீடுதான். மூஞ்சில பிடிச்சாங்க. அவ வெட்டிங்க. எங்களை எதுவும் கேட்காத. எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்ட. மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, அதான் திருப்பி அடிச்சேன். ஏய் நீ எவன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணு மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்போ ஓடி போய் பார்க்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே. சிவா பேரை சொல்லி தப்பிச்சுக்கின. இன்னைக்கு அந்த டகுல் எல்லாம் நடக்காது. உனக்கு சிவாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையா வண்டியில ஏறு. என்ன யோசிக்கிற? இன்னைக்கு யார் பேரை சொல்லனா? யோசிச்சு நீ அவன் பேரை சொன்னாலும் அண்ணன் கிட்ட இருந்து இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. வா வண்டியில ஏறு. டைம் வேஸ்ட் பண்ணாத. வா அண்ணா. என்னடா சிவா? என்னடா சிவா இந்த பக்கம் வரான்? இந்த பொண்ணுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ சொன்னடா. அப்படி இருந்தும் இது பின்னாடியே வரானே. வணக்கண்ணா. ஓய்
என்னடா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைண்ணா. தங்கச்சி தனியா வந்துன்னு இருந்தது. இந்த ஏரியால ரவுடிங்க தொல்லை ஜாஸ்தி, அதனால நான் டிராப் பண்றேன்னு சொல்லின்னு இருந்தேண்ணா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. வரட்டாண்ணா. அண்ணன் பார்த்து பாரு, வாங்கடா. வீட்டுக்கு தானே? வாங்க உட்காருங்க, நான் ட்ராப் பண்றேன். இது என்னன்னு பாக்குறீங்களா? மேரேஜ் சவாரி போயிட்டு அப்படியே வந்துட்டேன். வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, இனிமேலாவது நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேருங்க. ம். ம். என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நேரா பங்க் போயிருந்தா சரியா இருந்திருக்கும். உங்க வீட்ல ஏதாவது? ஐயோ, என் வீட்ல பெட்ரோல் இல்லைங்க. அது கெரோசின் இருந்தாலும் பரவாயில்ல. என் ஐஸ்வர்யா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐஸ்வர்யாவா? என் கார் பேருங்க. சரி, கொடுக்குறேன். உள்ள வாங்க. இது வரேன். உட்காருங்க. இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கட்டுங்க. காஃபி குடிப்பீங்களா இல்ல டீயா? கிருஷ்ணாயில் கொடுங்க போதும். அது காருக்குங்க. நான் கேட்டது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க. எது கொடுத்தாலும் குடிப்பேன். நீங்க உட்காருங்க. ம். அடிங்க. யாருக்கிட்ட? இல்லைங்க, இது ஏற்கனவே உடைஞ்சதுதான். எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். காலங்காத்தாலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேலா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. வழக்கமா அவன் எந்தெந்த ஏரியாலலாம் சுத்துவானோ அத்தனை இடத்துலையும் தெரியாச்சு. எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தான் புரியல. மாமா என்னாச்சு? சிவாவை காலையில எழுப்புற கழுத காணாம போச்சுடா. கழுதை காணாம போச்சா? என்னையா எல்லாரும் இங்கே இருந்து வேடிக்கை பாக்குறீங்க? போய் தேடுங்கய்யா. இல்லன்னா தினமும் காலையில காலனில அவாவா அடி வாங்குவீங்க. போய் தேடுங்கய்யா, போய் தேடுங்க. போங்க, பொம்பளைங்க அடி வாங்கினா நல்லா இருக்காதுமா. நீங்களும் போய் தேடுங்க. போங்க போங்க. கழுதை எங்க இருக்குன்னு நல்லா தேடி பாருங்க. மாமா, நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன். அது ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குது. ஒருவேளை சைட்டை தேடி ஓடி இருக்குமா? நானும் அப்படி தாண்டா நினைக்கிறேன். அதனாலதான் அதுக்கு துணையா ஒரு ஆம்பளை கழுத வாங்கலாண்டான்னு சொன்னேன். நீ கேட்கல. எவ்வளவு நாளதான் அதுவும் தனியா இருக்கும் பாவம். ஏமாமா, நீ இருக்கும்போது கழுதை இருக்காதா? அது வரைக்கும் நாம வாங்க வேண்டியதுலாம் அது வாங்கிட்டு இருந்தது. இன்னில இருந்து மறுபடியும் நாம வாங்கணும்னு நினைக்கிறேன். சிவா இருக்காரா? இருக்காரு, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எழுப்ப முடியுமா? அதுக்கு பதிலா கொஞ்சம் விஷம் கொடுமா, குடிச்சு செத்து போயிடுறோம். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் வேணா எழுப்பட்டுமா? ஏன் அவன்கிட்ட வாங்காம உன்னால இருக்க முடியலையா? அப்படி இல்ல, அன்னைக்கு எங்க வீட்டுல ஃபர்னிச்சர்லாம் உடைச்சாரு இல்லையா, அதை சரி பண்றதுக்கு ஆள் அனுப்பினாரு. நமக்கே தெரியாம இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். சிவாவுக்கு அழிக்கத்தானே தெரியும், ஆக்க தெரியாதே. சரி, நானே போய் எழுப்புறேன். விடு, இன்னைக்கு நாம தப்பிச்சிட்டோம். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிவா சார், சிவா சார். பக்கத்துல இடி விழுந்தாலே அப்படி திரும்பி படுத்துக்குவான். சிவா சார், சிவா சார் நான் மட்டும் எழுந்துருவானே. இதுக்கெல்லாம் செய்ய மாட்டான். நாம தான் எழுப்பணும்னு நினைக்கிறேன். ஏய், எவன்டா அது? தேங்க்ஸ்ங்க. எதுக்குங்க? அது கார்பெண்டர் வந்து நீங்க சொன்னதா ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப நான் வரேங்க. சிவா இவ்வளவு சீக்கிரம் ஏந்து உட்காந்துருக்க? மாமா, இன்னைக்கு எந்திரிச்சதும் ஒரு அழகான முகத்தை பார்த்திருக்கேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பேட் நியூஸ் இருக்கே. என்னது? நீ இந்த பொண்ணு மூச்சியை பார்த்த நேரம் நம்ம தங்கமான கழுத ஓடி போயிடுச்சு. கழுத ஓடி போனதுக்கு இந்த பொண்ணு முகத்தை பார்த்ததுக்கு சம்பந்தமே இல்லையே. தொல்லை விட்டு துப்பா. கழுத விஷயத்த மறந்துட்டான். நான் மறந்தாலும் நீங்க மறக்கூடாது. நாளைக்கு மட்டும் இங்க கழுத இல்லைன்னா நீங்க தான் என்ன எழுப்பணும். கட்டில எடுத்து விளையாங்க. மறக்கல, நமக்கு தான் ஆப்பு வச்சுட்டான். என்னடா சேடு இங்க வரான்? எனக்கு தெரியாம சாமா ஏதாவது அடகு அதோ, வச்சிட்டானா? வா சேடு, உட்காரு வா. என்ன இவ்வளவு தூரம்?
ஒண்ணுமில்லையே சிவா, அடுத்த மாசம் என் பேட்டிக்கு ஷாதி, அதான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்க வந்தேன். ஏய் சேட்டுக்கு சில்லன கூல் ட்ரிங்க். சேட்டு நீ ஒண்ணும் கவலையே படாத. ஷாமியானா செட்டப், லைட் செட்டப், மைக் செட்டப்னு தூள் கலக்கலாம் போ. அது எல்லாம் வேற ஒருத்தட்டே கொடுத்துட்டேன். நீ வெறும் டியூப்லைட் போட்டா போதும். கூல் ட்ரிங்க்ஸ் கேன்சல். சப்பு டீ கொண்டு வா. எவ்வளவு லைட் பண்ணும்? அது வந்து சிவா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்ல 2 பக்கமும் லைட் போடணும். ரோடே சும்மா அதிரி புதிரி ஆயிடணும். இந்தா அட்வான்ஸ் 10,000 ரூபா வச்சுக்கோ, மீதியே வேலை முடிஞ்சோன்னு வாங்கிக்கோ. டீயை கேன்சல் பண்ணிட்டு சில்லுன்னு பீர் கொண்டு வாங்க. இது பாரு, நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம், ஒர்க்கு மாத்திரம் அதிரி போயிடணும். ஓகே, நம்ம வரான். என்னடா அது, என்னால நம்பவே முடியல. இது வரைக்கும் 100 200 கொண்டு வந்து கொடுப்ப, இப்ப என்னடா இவ்ளோ பணம்? இதை யாருப்பா கொடுத்தது? இன்னைக்கு காலையில ஒரு அழகான பொண்ணு முகத்துல முடிச்சமா, ஒரு சேடு வந்து பெரிய கான்ட்ராக்டே கொடுத்துட்டான். அவன் கொடுத்த அட்வான்ஸ் தான் இது. நீ சொல்ற அளவுக்கு பொண்ணு இந்த ஏரியால யாரு இருக்கா? அதாம்மா இந்த சினிமால கோரஸ்லாம் பாடுமே ஜோதின்னு. ஓ, அந்த பொண்ணா? சரியா சொன்னடா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. தினத்துக்கும் அந்த பொண்ணு மூஞ்சிலேயே முழிச்சா எப்படி இருக்கும்? தினமும் அந்த பொண்ணு முஞ்சில முழிக்க அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? என்னங்க சிவா சார்? இன்னைக்கு கூட உங்க முகத்துல முழிப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லைங்க. நேத்து எங்க அம்மா தினத்துக்கும் மூஞ்சில முழிக்கிறதுக்கு அந்த பொண்ணு நான் பொண்டாட்டியான்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் நடந்துருச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கட்டாய ஹெல்மெட் இல்லைன்னு கலைஞரே சொல்லிட்டார். நம்ம தலையெழுத்த பாத்தியா? அப்படி இருந்து போட்டுக்கிட்டாலே வேண்டியிருக்கு. கொடுமடா சாமி. சொல்லு ஜோதி, நீ சம்மதம் ஒரு வார்த்தை சொல்லினா அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதுக்குதான் அப்பவே சொன்ன பொம்பளை கெடுத வேண்டாம். கல்யாணம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நைட்டை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லு. காஷ்மீரா இல்ல சிம்லாவா? பொண்ணு வீட்டுல வச்சுக்கோங்க. அதான் சரியா இருக்கும். உன்கிட்ட நான் ரசிக்கிறது என்ன தெரியுமா? உன்னோட குரல் தான். கழுத குரலை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரே ஆள் இந்த உலகத்துல இவனாதான் இருப்பான். இது வரைக்கும் எவ்வளவு பாட்டு பாடிருப்ப. எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு ஜோதி. பாடு ஜோதி, பாடு ஜோதி, பாடுன்னு சொல்றல. பாடு. ஊரே 2 நாளும் எந்திரிக்காதவன் கழுதையை கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன ஆச்சு? நான் அந்த பொண்ணு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ டைரக்டா அந்த பொண்ணுகிட்டயே பேச வேண்டியதானே? ஏன் இந்த கழுதை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? அதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு தான் தெரியலையே. வெரி சிம்பிள். நம்ம 2 பேரும் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம். நீ அந்த பொண்ணை கெட்டியா கட்டி பிடிச்சி கச கச கசன்னு கொடுத்துரு. மேட்டர் ஓவர். அடிங்க வாயில ஏதாவது வண்டையே வந்துற போகுது. காதலிக்கு ஐடியா கொடுறானா, கற்பனைக்கு ஐடியா கொடுக்குற. சிவா, அந்த பொண்ணு உன் மனசுல எவ்வளவு தூரம் இடம் பிடிச்சதோ அதே மாதிரி அந்த பொண்ணு மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு ஏதாவது யோசி. சூப்பர் ஐடியா. சிங்க மாதிரி ஊரையே கலக்கிக்கிட்டு இருந்த இவன் இப்படி சின்னத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே. இப்ப கண்ணு திறந்து பார்.